எல்லாரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் சீக்கிரம் வட்டிங்க இன்னைக்கு. கொஞ்சம் தான் லேட்டு இல்லை? எவ்வளோ கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க? 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கு மேலே யார் லேட்டாக வந்தா? நீ லேட்டாக வந்தியா? தூரமாக இருக்குது, பஸ் இல்லை, லாரி இல்லை, கட்டி இல்லை. சரி, ரைட். நீங்கள் வேலை இருக்குது இல்லை? கரெக்ட், ரைட், ஓகே. இன்னும் நமக்கு என்ன சீக்கிரம் வர்றது என்ன லாபம்னா, நம்ம சீக்கிரம் வர்றோம், மற்றவர்களுக்கு உற்சாகம் உண்டாகும். நம்மளும் சீக்கிரம் வரணும் இல்லையா? நம்ம லேட்டாக வந்து என்ன, நாமளும் லேட்டாக வரணும். அவங்களும் அவங்க வர்றாங்க அப்படின்னா தாங்க அப்படிதான் இருக்கும். அப்படித்தானே இல்லையா? இப்போ பாருங்க, ஒரு நன்மை அநேக நன்மைகளுக்கு காரணமாக இருக்கும், ஒரு தீமை அநேக தீமைகளுக்கு காரணமாக இருக்கும். அப்போது ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. இப்போ எங்கிட்ட வந்து ஷிஃப்ட் டியூட்டி இருக்கும்போது நான் 7-1-9 3 தான் ஷிஃப்ட் ஆரம்பம். நான் 7 o'clock 6:30 போவேன். 6:30 போவேன், கரெக்டாக 6:30 போவேன். அதே மாதிரி மத்தியானம் 1 மணிக்கு 12:30 போவேன். நைட் 9 o'clock 8:30 போவேன். அதோட என்ன சொல்லுவேன், நீங்கள் யாரும் சீக்கிரம் வர வேண்டாம். எப்படி? நீங்கள் யாரும் எனக்கு சீக்கிரம் வர வேண்டாம், எனக்கு ஆண்டவன் நல்ல வசதியெல்லாம் கொடுத்துருக்குறேன், என் குடும்ப காரியத்தெல்லாம் வீட்டில் எல்லாம் கவனிச்சிக்கிறாங்க, நான் ஜாலியாக ஓடி வந்துடுறேன். ஏன்னா அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ஆனால் ஒன்றும் லேட்டாக வராதிங்கன்னு சொல்லுவேன். எப்படி? நீங்கள் லேட்டாக வந்துடாதீங்க, ஆனால் சீக்கிரம் வர வேண்டாம், எனக்கு வசதி இருக்கு, நான் சீக்கிரம் வர்றேன் அப்படி சொல்லுவேன். அப்போ எவ்வளோ அவ்வளோ அதிகமாக சேர்த்து லேட்டாக போகலாம்டா, சீக்கிரம் டெய்லி சீக்கிரம் வர்றான்னு சொல்கிறேன். எப்படி? டெய்லி சீக்கிரம் வர்றான், நம்ம எப்படி லேட்டாக போகுது சொல்லி கரெக்டாக வந்துடுவாங்க அவங்க இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ நன்மை செய்து அநேகத்தில் நன்மை உண்டாக வழியாக இருக்கும் இல்லையா? அப்படியாக நம்முடைய சபை விருத்தி அடைவதற்கு நம்ம பக்தி விருத்தி அடையும். நான் பக்தி விருத்தி அடைந்தால் சுற்றி உள்ளவங்ககிட்ட நம்மளால் கர்த்தரை சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ மந்தை பெருகணும்னா மேய்ப்பர் குட்டி போடுவானா, மந்தை குட்டி போடணும் இல்லை இல்லையா? மேய்ப்பர் 3 நாள் இது 3 வருஷமா 3 தலைமுறையாக மாறி வச்சா அவன் பெருகுவானா? மந்தை தான் பெருகும் இல்லையா? மந்தை தான் பெருகணும். நாம தான் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேணும். இப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நான் ஒரு நல்லது செஞ்சுருக்கிறேன், அது மூலமாக அவருக்கு எவ்வளோ நன்மைகள் உண்டாக இருக்குது, ஆனால் அதை நிமித்தமாக என்ன பண்ணியிருக்கிற நீ மற்றவங்க சொல்லி கொடுத்தியான்னு கேட்பாங்கல்ல. நம்ம நல்லது செய்யணும்ல ஒருத்தவங்களுக்கு. அப்போது எப்படியாவது யாருக்காயின்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணாட்டி போனால் கூட நம்முடைய ஜீவித் மூலமாக நம்மளை பார்க்குறவங்க எதுவும் முன்ன மாதிரி இல்லை நீங்கள் அப்படின்வாங்க. இல்லை ஒரு இடத்துக்கு போகிறேன், அதெல்லாம் பைபிள் பற்றி சொல்கிறாங்க, முன்னெல்லாம் பைபிள் பற்றி ஒன்றுமே தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறைய வித்தியாசம் வந்த உடனே அவங்கள என்ன பண்ண, நமக்கு உண்டாகும், எங்கேயோ போகட்டும், நம்ம சமைக்கிறவங்க எங்கேயாவது உண்டாகும், ஆனால் நமக்கும் கருத்தை தருவோம் இல்லையா? அப்படியான நாட்களில் கருத்தை நமக்குள்ளே இந்த வைராக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும். யாரை பற்றி வைராக்கியம்? கர்த்தரை பற்றி வைராக்கியம் உண்டாயிருக்க முடியாது. கர்த்தர் எல்லோருக்கும் தர முடியாது. அன்பின் வைராக்கியம். என்ன வைராக்கியம்? அன்பின் வைராக்கியம் உண்டாயிருக்க முடியாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு பேசப்படியா ஜெபம் ஆண்டவரே, எங்களோடு பேசுமப்பா. தேவாவியானவரே, தேவாவியானவரே, நீருக்கு வெளிப்படுத்துமையா, சத்தியத்தை வெளிப்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தாவே வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் தேவாவியானவரே நம்முடைய சத்தியத்தை தரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவாவியானவரே சத்தியத்தை தரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தாவே தேவ சத்தம் தான் என்று அறியும்படியாய் கர்த்தாவே எங்களுக்குள்ளே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 Corinthians 15 chapter 45th verse. And so it is written, the first man Adam was made a first Adam a living soul, the last Adam was made a quickening spirit. Quickening spirit. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இப்போ போன வாரம் 3ஆம் தேதி நம்ம இதுதான் படித்தோம், இந்த வருஷம் தான் படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? முந்தின மனுஷன் ஜீவ ஆத்மாவானா இல்லையா? அப்புறம் 2வது ஆதாம் என்ன ஆனாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். He became the quickening spirit. quickening spirit. இப்போ 2 வித்தியாசத்தை பார்க்கிறோம் இல்லையா? எப்படி முன்னாள் மனுஷன் எப்படி இருந்தா? லிவிங் ஸ்பிரிட், லிவிங் சோல். He was a living soul. அடுத்தது வந்தது யாரு? குயிக்கனிங் சோலா, குயிக்கனிங் ஸ்பிரிட். முதல்ல மனுஷன் யாரு? லிவிங் சோல். ஆனா 2வது வந்தது யாரு? குயிக்கனிங் ஸ்பிரிட் இல்லையா? அப்போ the same thing, ஒரே காரியம் தான் ஒரு மனுஷனுக்குள்ள நடைபெறுகிறது. முதல்ல என்னவா இருக்கிறவன்? உண்டாக்கப்பட்ட ஆதாம் என்னவா இருந்தான்? ஜீவ ஆத்மாவா இருந்தான். ஜீவ ஆத்மா என்றால் ஆத்மா தான் மனுஷன். மனுஷங்கிறது ஆத்மா தான். நான் யாரு? ஆத்மா தான். அப்ப இந்த ஆத்மா முதல்ல எப்படி உண்டாக்கப்பட்டிருந்தது? ஜீவ ஆத்மா உண்டாக்கப்பட்டிருந்தது. எப்படி உண்டாக்கப்பட்டிருந்தது? தேவன் நம்முடைய சுவாசத்தை நம்முடைய நாசிலே ஊதின பொழுது நம்முடைய ஜீவியத்தை நாமே நடத்தத்தக்கதான அதிகாரமுடைய மனுஷனாக இருந்தோம். அதான் லிவிங் சோல் அல்லது ஜீவ ஆத்மா என்றால் தன் வாழ்க்கையை தானே நடப்பிக்க முடியாத அதிகாரம் பெற்ற ஆத்மா இல்லையா? பூமியில் இருக்கிற மற்ற மிருகங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, ஆத்மா இருக்கு தானே? அவங்களா வாழ்வாங்களா? சொன்னப்பட்டு வாழ்வாங்களா? அவங்களுக்கு அவங்க இஷ்டப்படி வாழ முடியாது. அவங்க சட்டை தைச்சு போட்டுக்குவாங்களா? இல்லை சட்டத்தை போட்டுக்குவாங்களா? வீடு கட்டிக்குவாங்களா? இல்லை ஒன்றும் இல்லைல்ல. அவங்க என்ன நியமிக்கப்பட்ட அதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலாம், நாளைக்கு அது சாப்பிடுவாங்களா? அவங்க தான் யாரு? அந்த சர்வபட்சின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னு அர்த்தம் இதுவும் நான்வெஜ்ஜு சாப்பிடும், வெஜ்ஜு சாப்பிடும். ஒரு கூட்டம் வெஜ்ஜு மட்டும் சாப்பிடும், ஒரு கூட்டம் வெஜ் நான்வெஜ் மட்டும் சாப்பிடும். அவங்கெல்லாம் அவ்வளோதான், மாற்றலாம் முடியாது. அவங்க நியமிக்கப்பட்டபடி குரங்குல தான் மனுஷன் வந்தான்னாங்க. இப்போ பாதி மனுஷன் என்ன இருக்கிறானா இல்லையா? அப்படின்னு அப்போ குரங்கெல்லாம் காலியாக இருக்கணும். குரங்கு அந்த மாதிரி குரங்கு எல்லா பேரும் மனுஷனாக போயிட்டு அப்புறம் குரங்கு எல்லாம் போயிடணும்ல? இல்லை அவங்க அப்படியே தான். குரங்கு அப்படியே தான் இருக்குது. உலகத்தையே ஞானம் உள்ள பிராணி எதுன்னு சொல்லுவாங்க? குரங்கு தான். அதுக்கு தான் இந்த இந்துக்கள் என்ன இருந்தாங்க? அனுமன் பேர் வச்சாங்க. அனுமன் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அனுமன் இல்லை, ஹனுமன். அப்படின்னா அப்படியே மனுஷனுக்கு ஒத்த மாதிரி. ஹனுமன் அப்படின்னா மனுஷன், மன்னா மனுஷன். ஹனுமன்னா மனுஷனுக்கு ஒத்த மாதிரி இருக்கிற ஒரு பிராணி எது? குரங்கு இல்லையா? குரங்குக்கு தான் பேர் வச்சாங்க, ஹனுமன் வச்சாங்க. அவன் மனுஷன் மாதிரியே இருக்குது. எல்லாம் அப்படி தான் மனுஷன் மாதிரியே தான் இருக்குது இல்லையா? அதை பார்க்கறது பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்துக்க மாட்டீங்க. பார்த்துருக்கீங்களா? நிறையா ஆயங்கூரில் நிறைய குரங்கு இருக்கும். அப்படி பார்ப்போம். நம்ம அடிக்க பண்ணால் பார்த்துருக்கோம். மனுஷன் என்னென்ன பண்ணுறோம் அத்தனையும் பண்ணுவோம் இல்லை? நம்ம அடிக்கிற ஆளுங்க தெரிஞ்சாக்க நம்மளை பார்க்காத மாதிரி தெரிஞ்சுக்கணும். எங்களை பார்த்தா தெரியும், அடிக்கிற பசங்களுக்கு தெரியும். எங்களை பார்த்தா எங்களை கண்டையில் கண்ட ஒரு 5 பேர் 6 பேராக பஸ்ஸில் வரணும். இறங்கி வந்து பார்த்தா எங்களை பார்த்தோன்னே எங்களை பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கணும். அவ்வளோ தூரம் கரெக்டாக மனுஷன் மாதிரியே பண்ணணும். ஆனால் மாறி இருக்கா? மாறவே இல்லை. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றுகிற அதிகாரம் உண்டு. தனக்கு உண்டான செய்ய முடியாத அதிகாரம் உண்டு. தனக்கு பிரியமானபடி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அதிகாரம் உண்டு. அதனால்தான் மனுஷன் தன் விரும்புறதை செய்கிறான். நான் ஆசை எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன். நீ யாரா கேட்கறதுக்கு? கேட்கறத கேட்டீங்களா? எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன், நீ யார் கேட்கறதுக்கு? கடவுள் சொன்னால் கடவுள் போய் சொல்லப்பட எனக்கு வேண்டாம் செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியானா மனுஷன் மாத்திரம்தான் தன் வேலைகளை தன் ஜீவியத்தை நடத்தும்படி அதிகாரம் பெற்ற ஒரு சிருஷ்டிப்பு இல்லையா? அவனுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? உன் சுயாதீனமாய் ஜீவிக்கத்தக்க அதிகாரம் அவனுக்கு உண்டு என்று சொல்லி அவனுக்கு லிவிங் சோல்னு பேர் வச்சார். ஆனா கூட என்ன சொன்னாரு? தம்முடைய சுவாசத்தை ஊதினார். இன்னும் வச்சிருக்காரு, ஆவியை வைத்திருக்கிறார். எப்படி வாசிங்க? யோகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படி வாசிக்கிற வசனம் தான் 32:8. But there is a spirit in man, and the inspiration of the Almighty giveth them understanding. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். உணர்வுனாக்கா புத்தி உள்ளவனாக்கும் போட்டிருக்கு இல்லையா? மனுஷனோட ஆவி இருக்குதான். மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கிறான். ஏதோ ஆத்மாவுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவி சாதாரணமான ஆவி இல்லை, சர்வவல்லவருடைய சுவாசம். சர்வவல்லவருடைய சுவாசம் அது அவனுக்குள்ள இருக்கு. எதுக்காக கொடுத்தாரு? அதை யோசித்து பார்க்கணுமே இல்லையா? நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது, நமக்கு ஒரு சரீரம் இருக்குது. ஆத்மா என்கிற நான் தான் ஜீவிக்கிறேன்.
இந்த சரீரத்துக்குள்ள நான் ஜீவிக்க முடியும், இந்த சரீரத்துக்குள்ள தானே ஜீவிக்க முடியும் இல்லையா? அப்படித்தான் நான் ஜீவிக்க முடியும் தானே இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை, நான் எப்படியே ஜீவிச்சுட்டு போறேன் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஜீவிக்கலாம் தானே. ஆனா ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது, நமக்குள்ள கர்த்தர் ஒரு சுவாசத்தை ஊதி ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். எதுக்கு ஆவியை வைத்திருக்கிறார்? அவர் ஆவியா, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். மனுஷன் எப்படி இருக்கிறான்? மாம்சமா இருக்கிறான். மனுஷன் மாம்சமா இருக்கிறான். இந்த மனுஷன், மாம்சமான மனுஷன் ஆவியா இருக்கிற தேவனோடு பேசுவதற்கு ஒரு மீடியாவாக ஆவியை தந்தார். இப்படி மனுஷன் வேணுமானா ஆவி மூலமாக யார்கிட்ட பேசலாம்? தேவனோடு பேசலாம். தேவனும் அந்த ஆவி மூலமாக நம்மோடு பேச முடியும், ஆத்மாட்ட பேச முடியும். இதுக்கு தான் ஆவியை தந்தார். நம்முடைய ஆவி ஒன்று இருக்குது, பசுத்த ஆவி ஒன்று இருக்குது, தேவ ஆவி ஒன்று இருக்குது. தேவன் ஆவியா இருக்க தேவன் ஒன்று இல்லையா? அப்போ தேவனுடைய ஆவியை நம்ம அறியும்படி, தேவனுடைய மனதை அறியும்படிக்கு நமக்கு ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி வழியாக நம்முடைய ஆத்மாவுக்கு போதனை கொடுக்கப்படும். என்ன பண்ணுமா? மனசில் உள்ள எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குமா. அது எங்க இருக்கு வாசிங்க? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Spirit of man is the candle of the Lord. நல்லா கவனிங்க. The spirit of man is the candle of the Lord. Searching all the inward parts of Searching all the inward parts of the body. The inward parts of a man. வாசிங்க, தமிழ் வாசிங்க. மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷர் தந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, மனுஷருக்குள்ள ஆவி இருக்குது, அது கர்த்தர் தந்த தீபமாய் இருக்குது. தீபம் என்றாலே எங்க வேணும்? அது எங்க வேணும்? தீபம் எங்க வேணும்? பாதைக்கு. எங்க இருள் இருக்கோ அங்கதான் தீபம் வேணும். தீபத்துக்கு வேலையே கிடையாது இல்லையா? தீபத்துக்கு என்ன வேலை இருக்கு? எங்க இருள் இருக்கிறதோ அங்கே தீபம் உண்டு, அங்கே தீபம் வேண்டும். யாரு தேவன் பொறுப்பா இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கிறார்? நமக்கு தீபத்தை தந்திருக்கிறார். ஏன்னா எனக்குள்ள அந்தகாரத்தின் காரியங்கள் காணப்படுவதற்கு ஏது உண்டு. அந்த வேளையிலே நன்மை என்னதென்று தீமை என்னதென்று அறியத்தக்கதாக எனக்கு ஒரு தீபமாக தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஆவியோடு சம்பாஷிக்கிறவனும் தன்னுடைய தான் போகிற பாதை சரியோ, தன் சிந்தனைகள் சரியோ, தன் வாய் வார்த்தைகள் சரியோ, தன் ஆலோசனைகள் சரியோ, எதிர்பார்ப்புகள் சரி என்று அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா மனுஷ வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் தந்த ஒரு சகாயம். அது ஒரு தீபம். பாதைக்கு தீபம் நல்லதா கெட்டதா? ஒரு பாதையில போறதுக்கு தீபம் நல்லதா கெட்டதா? ஆமா. போக சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, டார்ச் எடுத்துட்டு போ அப்படிம்பாங்க. எப்படி? ஏன்னா எங்கள் ஊரில் போகும்போது மேலே கேம்ப் வரைக்கும் எல்லாம் லைட் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும், ஃபுல்லாக லைட் இருக்கும். எங்கள் இபி கேம்பில் லைட்டை பற்றி கேள்வியே கிடையாது. மானாவரே லைட் இருக்கும், டூம் டூமாக தான் லைட் இருக்கும். அந்த கேம்ப் முடிஞ்ச உடனே ஃபாரஸ்ட் வழி தான் போகணும். ஃபாரஸ்ட்டில் படுதான் நல்ல படிப்படியாக இருக்கும், நல்லபடி இல்லை, கொஞ்சம் கல்லுகள்லாம் படிப்படியாக இருக்கும், போயிடலாம். ஆனால் அதில் கல் இருக்குதா, கம்பு இருக்குதா, கட்டுவரி இருக்கான்னு தெரியாது. கட்டுவரியனுக்கும் கம்புக்கு வித்தியாசம் தெரியும், ஒரே மாதிரி கோடு கூட தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி போகும்போது என்ன சொல்லுவாங்க? போகும்போது என்ன பண்ற? கையில குச்சி எடுத்துக்கோ. என்ன செய்யணும்? கையில ஒரு குச்சி எடுத்துக்கோ. யாருக்கு? கிழவனுக்கு இல்லை, எங்களை மாதிரி வயசானவனுக்கு இல்லை, சின்ன பையனுக்கு கையில குச்சி எடுத்துக்கடா அப்படிம்பாங்க. என்ன செய்யணும்? அந்த குச்சி எடுத்து டக்குன்னு தட்டிக்கிட்டே போகணும். தட்டினா பாம்புக்கு இருந்தா ஓடி ஒதுங்கிடும் இல்லையா? தட்டினோம். அவரை பார்க்கணும்ல, எங்க வந்து அது ஒதுங்கி நம்ம காலில் விழுந்து அது மாதிரி மிதிச்சா அப்படி அது அங்க இருக்கிற பாம்பு ஒதுங்கி வர்ற பேர் காலில் விழுந்துருந்தா இல்லையா? அப்போ டார்ச் வேணும் இல்லையா? அப்போ பாதையில ஒரு தீமை ஏற்படாதபடிக்கு, வழி தப்பி போகாதபடிக்கு நமக்கு என்ன வேணும்? தீபம் வேணும். அது எந்த தீபம்? ஆவியா இருக்கிற தீபம். இந்த ஆத்மா தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த ஆத்மா தன் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு, தான் செய்ய வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, அதற்கு ஒரு தீபமாக தேவனுக்குமா உத்தமமாக ஜீவிப்பதற்கு ஏற்றதாக அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். ஆனபடினாலே அவர் வழிநடத்தினாரே, ஆனால் அவருக்கு அந்நியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பிரவேசிக்காது, அது சிந்தனையிலும் பிரவேசிக்காது. எத்தனை பேருக்கு சிந்திக்கிறத அப்படி யோசிக்க சொல்லிட்டீங்க? அடிக்கடி சொல்லுவோம், ஐயா நமக்கு அந்த பாருங்க, அந்த ஆவி உள்ள இருக்கிறத தான் நம்ம சிந்தனையில தவறு வந்ததுனாக்கா, இதை யோசிக்கிறான்னு சொன்ன ஐயா வேணாம் வேணாம்
இப்போ பாருங்க, மனுஷன் அவன் சுயாதீனனாய் ஜீவிக்கும் நாள் மட்டும் அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் எப்பொழுது தேவன் தந்த சுவாசமாக இருக்கிற அந்த தீபத்தை சார்ந்து ஜீவிக்கிறானோ அப்பொழுது வழிகள் அவனுக்கு தீபம் காட்டப்பட்டதாக இருக்கும். அப்பொழுது அந்த தீபத்தினூடாக நன்மை என்னதென்றும் தீமை என்னென்றும் தேவனுக்கு ஏற்றது என்றும் தேவனுக்கு அந்நியமானது என்றும் அறிய முடியும். எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, எது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது, எது நரகத்துக்கு ஏதுவானது என்பதை அறியும்படியாக தீபமாக இருக்கிறது. எது? தேவன் தந்த ஆவி இல்லையா? ஆமா, பைபிள்ல நான் படிக்கிறேன்ல, எல்லாரும் பைபிளை படிச்சா போதும், பைபிளை படிச்சா போதும், எல்லாம் பைபிள் படிச்சாலும் போதாது. இந்த பைபிளையே படிச்சாலும் எல்லாருக்கும் போதாது. இந்த பைபிளை படிச்சா எப்படி வரணும்? நமக்கு அறிவு வரணும், ஆவினால் தான் வர வேண்டும். நம்முடைய ஆவி தேவாவியோடு இணைந்திருந்தால்தான் இந்த வசனம் சரியான அர்த்தத்தை சொல்லித்தரும். இல்லாட்டி போனா அதுக்கு எதிர்மறையா பேச சொல்லும். ஆமா, நான் தான் சொல்லுவேன், பைபிளை படிச்சா போதாது, என்ன செய்யணும்? ஆவிய, நம்முடைய ஆவிய கர்த்தரோடு இணைக்க வேணும். ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்தணும் சுவாமி. எங்க வீட்டில் தாத்தா பைபிள் வாசிக்க சொல்லுவாங்க, கர்த்தாவே முடியாதத்தில் ஆசைகளை பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தணும் சுவாமி அப்படிங்கிறது. எங்கள் ஒரு அதிகாரம் வாசிப்போம், ஆள் ரெண்டு வசனம் வாசிப்போம். அது முதல்ல என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்தணும் சுவாமி. எல்லா வீட்லையும் சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ என்ன அர்த்தம்னா, வேதத்தை படித்தா புரியாது, கர்த்தர் மனக்கண்களை திறக்கணும். அது தீபமாக இருக்க வேண்டும். தீபமாக இருக்கிறது அவருடைய ஆவி, அவருடைய ஆவி இல்லையா? அப்போ அவருடைய ஆவியை நாம் சார்ந்து கொண்டிருந்தால் மாத்திரமே அது தேவனைக்கேற்ற வழிகளை நமக்கு காண்பித்தருளும். நம்முடைய ஆவி தேவனை பற்றி இருக்குமே ஆனால் அப்பொழுது நமக்கு உலகத்தால் காணப்படுவதாலும் சரி, போதகரால் போதிக்கப்படுவதால் ஆவியான சொத்தரணும். நாம் கர்த்தருக்கு ஏற்ற சொல்லி கொடுத்தானீங்களா? ஆமான்னுவீங்க. அதே கர்த்தருக்கு கனிமான கருத்துனா அப்படிதான் இருக்கும் இல்ல? ஏன் நம்முடைய ஆவி கர்த்தரோடு இருக்கிற அப்படினால ஒரு போதகர் தவறாக உபதேசித்தாரே ஆனால் என்ன சொல்லும்? ஆவி சொல்ல தப்பா சொல்றாரு. என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் நீங்க பேசுறது புரியலையேன்னு சொல்லுவோம். தப்புன்னு சொல்லுமா? போய் என்ன சொல்லுவோம்? புரியல சொல்லுவோம். கொஞ்சம் தைரியம் உள்ளவங்க தப்பு மாதிரி தெரியுதுன்னுவாங்க இல்ல. ரவுடியா இருந்தா நீ பேசுறது தப்புன்னு சொல்லுவாங்க இல்ல, ரவுடி தான் சர்ச்சில் வேலை இருக்குது இல்ல. 3 விதமா இருப்பாங்க. எப்படி? ஏன் நீங்கள் சொல்ல எனக்கு புரியலையேன்னு சொல்லுவாங்க. அதாவது தப்புன்றது தெரியும், அதனால சொல்லுவாங்க நீங்கள் சொல்றது எனக்கு அவ்வளோ புரியலையே அப்படிங்குவாங்க. இன்னொரு பட்டம் சொல்லுவாங்க நீங்கள் சொல்றது தப்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்னன்னா, உள்ள இருக்கிற ஆவி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்முடைய இருதயம் கர்த்தரை பற்றி இருந்தால், என் ஆவி கர்த்தரை சார்ந்து இருந்தால், எனக்கு வேதமே சொன்னாலும் சரி, பிரசங்கியாரே பேசினாலும் சரி, என் இருதயத்தை தோன்றினாலும் சரி, உள்ளே இருக்கிற ஆவியான தீபம் எனக்கு வெளிப்படுத்தி தரும். கர்த்தர் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கார் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி பைபிள் எழுதி தருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. எழுதி தரும்போது பிரிண்டிங் மிஸ்டேக் வரும், ஒருத்தன் தப்பா எழுதிடுவான், இல்ல எழுதுறவனே கூட டிரான்ஸ்லேட் பண்ற மொழிபெயர்ப்பு பண்றது கூட தப்பா பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடாதுக்காகத்தான் நமக்குள்ள ஒரு தீபமாகிய அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். அப்போ நம்ம ஆவித சார்ந்திருந்தா தான் சரியா நடத்த முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் அந்த ஜீவாத்மா இருந்த மனுஷன் என்ன பண்ணா, அவன் ஜீவாத்மாவை கொண்டே ஜீவித்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை அவன் அள்ள தள்ளினான். என்ன பண்ண? கொடுக்கப்பட்ட ஆவியை அள்ள தட்டினான். அல்லது அதை காத்து கொள்ளவில்லை, அதை அது பொருட்டா எண்ணிக்கொள்ளவில்லை. அதால தன் ஆத்மா விரும்புகிறபடி அந்த காயை பறித்தான், தின்னான் இல்லையா? கடைசியில் தேவனை விட்டு போனான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி மனுஷன் ஜீவ ஆத்மா இருந்தால் தான் தேவனை விட்டு விலகி போவான் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆவியை தந்திருந்தார். அந்த ஆவியை விட்டு போய்விடுகிறான். அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? நம்ம 2வது ஆதாமாய் இயேசுவை தந்தருளி நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். இப்போ ஆத்மாவை கொண்டு ஜீவிக்காமல் ஆவியை கொண்டு ஜீவிப்போம். எந்த ஒரு காரியமும் மனதிலிருந்து ஜீவிக்காம இருதயத்தோடையா ஜீவிப்போம். இருதயத்தில் இருக்குது, ஆவி இருக்குது. அப்போ ஆவியான இருதயத்தை பண்ணும், ஆண்டவரே என்னப்பா செய்யுது அப்படிங்கே பேசணும். இந்த சமயத்தில் என்ன பண்றது? அவ பாருங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் என்ன பண்ணோம்? பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுக்கு இடையே பிரிவினை இல்லாத மாற்றப்பட்டோம். நம்ம பாவம் இருக்கும்போது தேவனோடு சேர முடியல இல்லையா? பாவங்கள் நமக்கு என்ன இருக்குது? பிரிவினை உண்டாக்குறதா இருக்கு. வசனம் வாசிப்போமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம்.
2ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. verse 2. Isaiah 59 verse 2. But your iniquities are separated between you and your God, and your sins have hid his face from you, that he will not hear. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவர்கள் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாத்தீங்களா, அக்கிரமங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. பாவங்கள் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு நமக்கு நடுவே தடையா இருக்கிறது இல்லையா? அப்படியானா இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவலா ரத்தத்தை சிந்தின அப்படின்னாலே நம்முடைய ஸ்தானத்திலிருந்து ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய ஸ்தானத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை அவர் தாமே ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? பாவங்களுக்கு பரிகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். பாவங்கள் என்று நமக்கு பரிகாரம் உண்டு பண்ணி இருக்கிறார். இப்போ நமக்கு தேவனோடு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. என்ன உண்டாயிற்று? ஏனென்றால் பிரிவினை உண்டாக்கின அக்கிரமங்கள் நீங்கி போயிற்று. நமக்கும் தேவனுக்கும் நடுவே நடுச்சுவராய் இருந்த அந்த பாவங்கள் எடுபட்டு போயிற்று. இப்பொழுது நாம் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். முதலாவது ஆதாம் ஆத்மாவை கொண்டு ஜீவித்த அப்படினால, தன் சுயாதீனத்தை கொண்டு ஜீவித்த அப்படினால என்ன பண்ணா? தேவனுடைய வார்த்தையை செய்யக்கூடாதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு செய்யக்கூடாது மட்டும் இல்ல, தேவனை குறித்து சிந்தை இல்லாதபடி தனக்கு பிரியமானதை செய்து முடித்தான். அப்படினாலே பிரிவினை வந்தது. அதான் சொன்னாரு, சாகவே சாவா என்று சொன்னார். அது சாவு என்ன சாவு? தேவனுக்கும் அவனுக்கும் உண்டாகிற பிரிவினை. என்ன சாவு அது? சாவறது இல்ல, ரெண்டு சாவு இருக்கு. ஒன்று ஆவியினாலே இணைக்கப்பட்டிருக்கிற, தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் தேவனோடு பிரிகிறது ஒரு சாவு. அதான் முதல்ல இயேசு சொன்னது, தேவன் சொன்னது. அடுத்தது மாம்சத்தை விட்டு உயிர் பிரிகிறது சாவு இல்லையா? அப்படித்தானே? ரெண்டு சாவு இருக்கு. ஆமா, ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தாங்க, சாகவே சாவீர்கள் சொன்னார் கர்த்தர். செத்துறாங்களா? தேவன் ஒருமைன்னு சொன்னாங்க, தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணியா இருக்க அப்படின்னால் பயந்து ஒழிந்து கொண்டோம் சொன்னாங்க தானே? அப்ப செத்துட்டா சொல்லுவாங்களா? அப்ப சாவல தானே? அப்ப எந்த செத்தாங்க? தேவனை விட்டு பிரிந்து ஓடி போறாங்களே தேவனை விட்டு இல்லையா? அப்ப கர்த்தர் பண்ணார், கடைசியா தோட்டத்தை விட்டு விலைக்கு போட்டார் இல்லையா? அப்ப பிரிவினை உண்டாயிற்று. இது முதலாவது சாவு. ரெண்டாவது, அதே ஆதியாகமத்து 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்து மரித்தான்னு போட்டு, அது ரெண்டாவது சாவு. என்ன சாவு? சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிவு. ஆத்மா தேவனை விட்டு பிரிந்தால் அது ஆவிக்குரிய மரணம். ஆத்மா சரீரத்தோடு பிரிந்தால் மாம்சமான சாவு. புரியுதா உங்களுக்கு? மாம்சமான மரணம். மாம்சமான மரணம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் ஆவின் மரணமை நரகத்துக்கு அது எதிர்வாக்கும். ஆவின் மரணம் வரக்கூடாது, ஆவில மரணம் உண்டாகக்கூடாது. அந்த ஆவியை மறுத்திருந்த நம்மை ஒன்றாக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகள் பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் இல்லையா? இப்போ நம்ம சேர்ந்தாச்சு. ஆனா கர்த்தர் எதுக்காக நம்மோட சேரணும்? ஏன் தேவன் நம்மோடு சேரணும்? நம்ம நிறைய நேரம் சொல்லி உங்களுக்கு தெரியாத சத்தியம் ஒண்ணுமே கிடையாது. வித்தியாசமா சொல்ற விடதான் அவரை போல மாற்றப்படும்படி ஆலோசனை நடத்தவன் அவர். நம்மை அனைதினம் போதித்து நடத்தி 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 நம்ம ஸ்வபாவத்தை மாற்றி மனுஷனாயிருந்த மனுஷன் தெய்வீக ஸ்வபாவத்துக்கு ஆளாகி தேவனை போல மாறும்படிக்கு அழைத்திருக்கிறார் இல்லையா? எங்க வாசித்திருக்கிற வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம், Romans 8 chapter 11th verse, 29th verse. For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. நம்மளாசி தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். உங்களை என்னை கர்த்தருக்கு முன்குறித்திருக்கிறார். ஆமா, பாவத்தை மன்னித்து சுத்தவனாக்கி இருக்கிறது இல்ல. என்ன பண்ணும்? அவரை போல மாற்றப்பட வேணும். ஒரு பகுதி தான் முடிஞ்சது. எப்ப முடிஞ்சது? 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன முடிஞ்சது?
தேவனோடு ஐக்கியப்படுத்தப்பட்டோம். தேவனோடு ஐக்கியமற்றவர்களாக இருந்த நாம் பாவத்தின் நிமித்தமாக, அது அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவனோடு ஐக்கியமற்றவர்களாக இருந்த நமக்கு அவர் தம்முடைய சரீரத்திலே பாவங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய சமூகத்திலே தண்டனையை ஏற்றுக்கொண்டு பரிகாரம் உண்டாக்கி நம்மையும் தேவனையும் ஒன்றாக்கினார், சேர்த்து விட்டார். முடிஞ்சு போச்சா? இல்ல. இனிமே என்ன பண்ணும்? அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும். குமாரனுடைய சாயல் நமக்கு தெரியுமா? யார் சொல்லித்தரணும்? அவர் தான் சொல்லித்தரணும் இல்லையா? எப்படி சொல்லித்தர்றாரு? நம்முடைய ஆவியினால் தான் சொல்லித்தருவாரு. அதுக்கு தான் குயிக்கனிங் ஸ்பிரிட்டா வந்தாரு. என்ன போட்டிருக்கு? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். எப்படி? அவர் என்ன பண்ணாரு? முதல் ஆதாம் என்ன இருந்தா? ஜீவாத்மா இருந்தா அவன் சொந்த இஷ்டத்துக்கு வாழ்ந்து தேவனோட தூரமா போயிட்டான். இப்படி இயேசு என்ன பண்ணாரு? நம்முடைய சரீரத்திலே தண்டனை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை பரிகரித்து தேவனோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். போதாது, நாம் முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுபடிக்கு என்ன பண்ணோம்? அவர் நம்மோடு பேச வேண்டும், நம்மை நடத்த வேணும். எப்படி? ஆவியினாலே அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேணும். இப்ப நம்ம என்ன இருக்கணும்? ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். வாசிங்க அதை எந்த அதிகாரம் எடுத்து கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனமா வாசிங்க. The first man is of the earth, earthy. The second man is the Lord from heaven. 47 48 வாசிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நல்ல திருப்பி வாசிய. வானத்துக்கு உரியவர்களும் வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இல்லைங்க, மேல மேல. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர். நல்ல வாசிங்க. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அப்போ வானத்துக்குரியவர் யாரு? இயேசு. அவரை பின்பற்றுகிற நாமும் அவர் வானத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆனபடினால் நாமும் அவர்களை போலவே இருப்போம், அவரை போலவே இருப்போம். யாரை போல இருப்போம்? வானத்துக்குரியவரான இயேசுவை போல. அதுதான் வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படி போல வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே இல்லையா? அப்போ வானத்துக்குரியவர்களா இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவியத்துல நாம் இனிமேல் என்ன சொல்லக்கூடாது? பூமிக்கு மண்ணானவர்கள் சொல்லக்கூடாது. நான் வானத்துக்குரியவர்கள். வசனம் சொல்லுது வானத்துக்குரியவர். வசனம் சொல்லுது வானத்துக்குரியவர்கள் நம்ம இல்லையா? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படி போலவே வானத்துக்குரியவர்களாகிய நாமும் அவரை போலவே இல்லையா? அப்படி இருக்கிறதுக்காக தான் அவர் நமக்கு என்னன்னாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஏனென்றால் வானத்துக்குரியவர் மண்ணுக்குரியவர்கள் இல்ல, மண்ணால் உண்டானவர்கள், ஆவினால் உண்டானவர்கள். அப்படித்தானே? என்னோட எப்படி பிறந்தாங்க? ஆவினால் பிறந்தவர்கள். அப்படித்தானே? அவங்க ஆவினால் பிறந்தவர்கள். எப்படி ஆவினால் பிறந்தவர்கள்? நாம் ஆவினால் பிறந்தவர்களா? ஆவினால் பிறந்தவர்கள். வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Being born again, not of corruptible seed, but of incorruptible, by the word of God, which liveth and abideth forever. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்புறம் வேத பிறந்திருக்கிறோம். அழிவில்லாத வித்தாகிய வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும். அப்ப வசனம் தான் பிறந்திருக்கிறோம். அப்படித்தானே? சரி, ஆவினா பிறந்த எப்படி சொல்றது? வசனம் தானே பிறந்தன்னு போட்டுருக்கு. எப்படி ஆவின்னு சொல்றது? அழியாது இல்ல. வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். It
is the spirit that quickeneth, the flesh profiteth nothing. The words that I speak unto The words that I speak you, the words that I speak unto you, they are spirit they are spirit and they are life. and they are life. சரிதானா? வார்த்தை பிரதேல பிறந்திருக்கிறோம். எதுல பிறந்திருக்கிறோம்? ஆவியினால பிறந்திருக்கிறோம். Because the words are life and spirit. நீ தமிழ் வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ நான் வசனத்தை ஏற்றுக்கொண்டு பிறந்தோம் இல்லையா? அப்ப என்ன பிறந்திருக்கிறோம்? ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவருக்கு என்ன பேர் வச்சாரு? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். எப்படி? இயேசுடைய உபதேசம், இயேசுடைய வார்த்தை, அதை கேட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறோம்னா என்னவா இருக்கிறோம்? ஆவியா இருக்கிறோம். இப்போ ஆவியா இருக்குன்னா வானத்துக்குரியவளா இருக்கிறோம். சரிதானே? ஆவியா இருக்குன்னா வானத்துக்குரியவளா இருக்கிறோம் இல்லையா? அப்படியானால் நம்முடைய ஜீவியத்துல ஒருபோதும் நாம் பூமியில் தானே இருக்கிறோம் சொல்லக்கூடாது. வானத்துக்குரியவர், நம்ம வானத்துக்குரியவர். நாம் யாரா இருக்கிறோம்? வானத்துக்குரியவளா இருக்கிறோம். ஆனா பூமியில் இருக்கிறோம். எங்க இருக்க வேண்டிய நம்ம? அங்க இருக்க வேண்டியவங்க இங்க பட்டுப்படாமல் இருக்க வேண்டும். இங்கே பட்டுப்படாமல் இருக்கணும். தகவலான குறியன்னு ஒரு குருவி இருக்கு. வானம்பாடின்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? வானம்பாடி கேள்விப்பட்டீங்களா? வானம்பாடி எவ்வளவு பேர் சொல்லணும்? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? எவ்வளோ பெஸ்ட்? அவ்வளோதான். இவ்வளோ பெஸ்ட்டாக இந்த இவ்வளோ பெஸ்ட் கூட இருக்காது. இவ்வளோ பெஸ்ட்டாக இவ்வளோ பெஸ்ட்டாக கருப்பாக இருக்கும். அப்படின்னு அழகாக ஒன்றும் இருக்காது. இது மட்டும் நீளமாக இருக்கும். அது 3/4 நேரம் மேலே தான் பறந்துக்கிட்டே இருக்கும். எங்கே பறந்துட்டு இருக்கோம்? வானத்திலேயே பறந்துட்டு இருக்கும். அது என்ன சாப்பாடு சாப்பிட தெரியுமா? அது என்ன சாப்பிடு? கரெக்டாக நிறைய விஷயம் வச்சுக்கிறாரு. என்ன சாப்பிடும்? பனித்துளி தான் சாப்பிடும். அதுதான் டயட்டு. வானத்தில் தர பனி இல்லை, அதுதான் சாப்பிடும் இல்லையா? ஆனால் பூமிக்கு எதுக்கு வரும் தெரியுமா? எதுக்கு வருமா? குட்டி போடுறது வருமா? பூமியில குட்டி போடுமா, திரும்பி போயிடுமா? அப்போ தைவலான் குருவி அது ரொம்ப மேன்மையான ஒரு ஜீவின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். யாரு? தாவீது கேட்பார். பசங்க சங்கீதம் 84 மூன்றாம் வசனம். Yea, the sparrow hath found a house, and the swallow a nest for herself, where she may lay her young. Even thine altars, O Lord of hosts, my King and my God. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அப்ப அந்த தகைவலான் குருவி தேவனுடைய பீடத்துக்கு தான் வருமா? பிள்ளையோட குட்டி போட்டு போயிட்டே இருக்குமா? அப்போ நாம யாரு? பூமியில சந்ததி விட்டுட்டு அங்கதான் வாழணும். பூமியில நம்மளோட சந்ததி விடணும். நம்ம எங்க வாழணும்? தேவனோடு வாழ வேணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஆவிக்குள்ளா இருக்க வேணும் இல்லையா? அப்போ பூமியில இருந்தாலும் கூட பூமியில கனெக்ஷன் இருக்கும். ஆனா ஆவியினாலே அவரோட நம்ம என்ன பண்றோம்? அவரோட சந்தரிக்கிறோம் இல்லையா? ஏனோக்கு பிள்ளைகளை குமாரத்தியை பெற்று என்ன பண்ணானா? குமாரத்தியை பெற்று தேவனோடு சந்தரித்தான். யாரோடு? தேவனோடு சந்தரித்தான். ஆனா குடும்பத்துல இருந்தாங்கல்ல, மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, ஆண் பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல தேவனோடு சந்தரித்தான். அவன் காணப்படாமற் போனான். அப்படிதான் போட்டிருக்கு. அவன் காணப்படாம, நாம கூட காணப்படாம போறோம். அப்படித்தானே? நம்ம மரித்து அடக்கம் பண்ண போட்டாலும் காணப்படாம தான் போயிடுவோம் இல்லையா? அப்படித்தானே? திடீர்னு காணாம போயிடுவோம். அப்படித்தானே? அப்போ காணப்படாம போகிற ஒருவருக்கும் என்ன அனுபவம்னா, எப்போ என்ன அனுபவம் இருக்கணும்? இங்க இருந்தாலும் தேவனோடையே இருக்கிறத, தேவனோடே சஞ்சரிக்கணும். ஏனோக்கை போல குமாரனும் குமாரத்தில் பெற்று குடும்பத்தில் இருந்தாலும் கூட யாரோடு சஞ்சரிக்க வேணும்? தேவனோடு. எவ்வளவு மேன்மையான அனுபவம் பாருங்க. எல்லா வேலையும் செய்யலாம். ஆட்டோ ஓட்டலாம் இல்லையா? ஆஃபீஸ் போகலாம், வேலை செய்யலாம், நீ ஒரு மாதிரி ஸ்கூல்ல வேலை செய்யலாம், என்ன வேலை செய்யலாம் இல்லையா? ஆனா அவன் இருதயம் எங்க இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். இருதயத்தை பசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். இப்போ அப்படி இருந்தா தான் இயேசு வரும் பொழுது அப்படி ஆரவார சத்தம் எனக்கு கேட்கும், அந்த எக்கால சத்தம் கேட்கும்.
அப்பதான் அப்படியே பிறந்தோம். ஆட்டோ ஓட்டிட்டு தான் பிறந்துருவோம், மிஷினில் ஓட்டிட்டு தான் பறந்துருப்போம், கார் ஓட்டிட்டு தான் பறந்துருவோம், பேர் ஓட்டு தான் பறந்துருவான். அவ்வளோதான். அதாவது ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாகிடும். உலகமெல்லாம் பெரிய குழப்பமாயிடும். உலகமெல்லாம் பாருங்க, இயேசு வந்தபோது அகில உலகத்தையும் ஒரே மாதிரி நடக்கும் இல்லையா? அப்படித்தானே போட்டுருவோம். வருகிற போது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உதிக்கிற என்னது லைட்னிங், என்ன சொல்றது, மின்னலை போல எனக்கு கிழக்கு மின்னல் மேற்கு வரைக்கும் தெரியுமா? இது எப்படி தெரியுமா? இதுதான் எப்படி கிழக்கு இருக்கிற நாடு எங்க? ஆஸ்திரேலியா. மேற்கு இருக்கிற நாடு எது? அமெரிக்கா. இந்த ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் பசுத்தோலை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லையா? இல்லையா? அப்போ உலகமும் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்களா? அதான் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கின்றது இல்லையா? கிழக்கு ஆரம்பித்தா மேற்கு போகும். இப்போ அப்படி இல்லை, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒரே நேரத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இல்லையா? அப்படி ஒரு அனுபவம் உண்டாக்கும்படிக்கு தான் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த என்ன சொன்னாரு? நான் மேலே போய் என்ன பண்ணுவேன்? தேற்றவாளை அனுப்புவேன். என்ன சொன்னாரு? தேற்றவாளை அனுப்புவேன். ஏன்னா பசுத்த ஆவியரை அனுப்புவேன். என்னது? தேற்றவாளாகிய இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உபதேசம் பண்ணி நடத்தி கொண்டு இருந்தார் இல்லையா? இப்ப அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நான் என் பிதா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? நான் போவேன் ஆகில் நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளை அனுப்புவேன். வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம். John 14:16. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever. He may abide with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதான் என்ன சொன்னாரு? நான் எப்படி இப்போ என்ன சொன்னாரு? நான் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் இல்லையா? இப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியாகிறா? அவர் அங்க போய் அனுப்பி வைக்கிறார் இல்லையா? அப்ப என்ன பண்றாரு? உயிர்த்தெழுந்த போது பரலோகத்துக்கு போய் யார்த்தை கேட்டுக்கொள்வாரு? பிதாத்தை வேண்டிக் கொள்வார். நான் விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க போதிக்க ஆள்ல, நடத்த ஆள்ல, பலப்படுத்த ஆள்ல, அங்க பசுத்தை அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்போ நம்முடைய ஆவி, நம்முடைய என்ன ஆவி இருக்கு? தேவனுடைய ஆவி இருக்கு. இப்போ பசுத்தாவின் மகிழ்ச்சி வந்துட்டாருனாக்கா அப்படியே பசுத்தாவினரே நம்ம ஆவியில பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம முக்காடு போட்டு முழங்கால் போட்டு மூளை தேடி ஜெபம் எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டு. ஏன்னா பூமியில எல்லா இடத்துலையும் பாவமும் வேதனையும் தொந்தரவுகள் இருக்கு. அப்ப எல்லா நேரமும் கர்த்தருக்கு வேணும். இல்லை இயேசு எப்படி எப்பொழுதும் கூட இருந்தாரோ அப்படி போற இப்பொழுதும் கூட இருக்கும்படிக்கு பசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே தங்கி இருக்கிறார். வெளியே கூட இல்லை, நமக்குள்ளேயே. நமக்கு இயேசு இருந்தாரு, பக்கத்துல இருந்தாரு. ஆனா ஆவியார் எங்க இருக்கிறாரு? உள்ளவே இருக்கிறார். உள்ளே பண்ற ஆவியை இணைத்துக் கொள்கிறார். நம்முடைய ஆவியோடு கூட நம்முடைய பரிசுத்த ஆவியை இணைத்து விடுகிறார். இப்பொழுது நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார். அதான் குயிக்னிங் ஸ்பிரிட். என்ன போடுறது? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். என்னன்னாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறது. ஏன்னா அவர் வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்குள்ளே ஆவியானவர் கூட வந்து விடுகிறார் இல்லையா? அந்த ஆவியானுடைய வார்த்தை முன்னாடி ஏற்றுக்கொள்ள முடியல. இப்பொழுது பாவம் பரிகரிக்கப்பட்ட பின்பு நமக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் உண்டாயிருக்கும். அப்படின்னால வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற போது ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அப்பொழுது நம்முடைய ஆவியோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா எத்தனை பேர் அவர்கிட்ட பேச ஆசையா இருக்கீங்க? எத்தனை பேர் எப்பொழுது அவர்கிட்ட பேச ஆசையா இருக்கீங்க? ஆமா, நல்ல பாட்டு போடணும். இரவெல்லாம் பகலெல்லாம் அப்படித்தானே? அது உண்மையா பொய்யாது? பொய் தானே? நம்ம உண்மையா செய்யறோம். இரவெல்லாம் பகலெல்லாம் அப்படியா? இல்லை நேரம் விட்டுரும். இல்லை அப்படி இல்லை. நம்ம அது அதிகமாக ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னா மற்றவர்கிட்ட பேசுகிற வார்த்தைகளும் குறைஞ்சிடும். அவர் பேசுகிற வார்த்தையில் ஆவியும் குறைஞ்சிடும். வேற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ள தெய்வீக சுகம் வரத்துக்கு அதான் வழி. நம்ம இருதயத்தில் எத்தனைக்கு அதிகமாய் நம்முடைய ஆவியை பசுத்தாவோட இணைக்கத்தக்கதை இடம் கொடுத்துருக்கோமோ அத்தனைக்கு அதிகமாக தெய்வீக சுகம் மாறிக்கொண்டே இருக்கும்.
நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம். தேவனோடு பேசி கொண்டிருந்தால் மாத்திரம் போதுமானது. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். தலையில் நிற்க வேண்டாம், 10 உபவாசம் இருக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். தேவனோடு பேசி கொண்டிருந்தால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிற ஆவியினாலே நாம் எப்பொழுது போதிக்கப்படுவோம், நடத்தப்படுவோம். அப்பொழுது அவர் நம்மை உருமாற்றிக் கொண்டே இருப்பார். அவர் நம்மை உருமாற்றிக் கொண்டே இருப்பார். அப்போ எப்படி இருப்போம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்போம். அல்லேலூயா. எல்லாம் கூடுங்க. இந்த நாள் முதல்ல எப்பொழுது கர்த்தரோடே பேசிக் கொண்டிருப்போம், அவரோடே பழகி கொண்டிருப்போம், அதன் மூலமாக அவரை போல மாற்றப்படுவோம் என்று சொல்லி ஒப்புடுங்க எல்லாரும். Yes, மனதிலே வைத்தாண்டவரே அதை ஜீவித்தாண்டவரே அதை ஜீவியமாக மாற்றிக்கொள்ளவும் அதுபடியே உள்ளான மனுஷனிலே முற்றிலுமாய் தம்முடைய சுபாவத்தை போல மாறி தேவ சாயலுக்கு ஒப்பாக மாறத்தக்கதாக எங்களை தாழ்த்து இதுவாக நீர் வெளிப்படும் பொழுது ஆண்டவரே நாம் இருக்கிற வண்ணமாக நாங்களும் ஆண்டவரே நம்மை போல ஆண்டவரே மாறி இருப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை சொந்தமாப்பா அதை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இதுவான வாஞ்சியுள்ள இருதயத்தை ஒப்புதற்கு தருமையாக ஜெபிக்கிற தாமே அப்பா உங்களை வருகிற ஆண்டவரே நாட்கள் மிகவும் புனிதாக இருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய நாட்கள் மிகவும் சமமாக இருக்கிறது ஆண்டவரே சொல்லுறோம்ப்பா ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் மறித்தாலும் ஆண்டவரை சொல்றோம்ப்பா நாங்கள் தமக்குள்ளாக மறிக்கத்தக்கதாக நீங்களோட வருகிற நாட்களில் உயிரோடு எழுப்பத்தக்கதாக ஆண்டவரே ஆத்மாவாக நாங்கள் மாறுபடியாகும் ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே நீ வருகிற நாட்கள் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றோம்ப்பா அப்பொழுது ஆண்டவரே அப்பா தம்முடைய ஆரவார சத்தத்தை கேட்டவர்களாக ஆண்டவரே ஒரு நிமிஷத்துல நாங்கள் ஆண்டவரே கண்டிப்பாக நேரத்தில் ஆண்டவர் சொல்றோம்ப்பா நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற மாணவர் சொல்றோம்ப்பா அமிதமாக எங்களை நடத்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை எப்போது நடத்தும்படியாக ஒப்புக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். பிதாவே இதோ கர்த்தாவே மத்தியான வேளையிலும் கர்த்தார் மிகுந்த கிருபையின்படியே மிகுந்த இரக்கத்தின்படியே கர்த்தார் மலையாளுடைய மனக்கங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக தேவதி தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினபடியாக தோற்றுகிறோம். நாங்கள் கூட கர்த்தார் உயிர்ப்பிக்கிறாவியாக இருக்கிற தம்மாலே கர்த்தார்கள் பசுத்தாவின் மூலமாக தம்மோடு இணைக்கப்பட்டுக் கொள்ளினார். ஆகவே எப்பொழுதும் ஐக்கியத்தை தவற விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து எல்லா நேரத்திலும் தம்மோடு ஐக்கியமாக இருக்கும்படி எங்களுக்கு நீ பேசின வார்த்தையின்படியே ஜீவிக்க எங்களுக்குள்ளே வாஞ்சையை தார், விருப்பத்தை தாருங்கிறார். விதமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட உங்களுடைய நடவடிக்கையை வெளிப்படுத்தப்பட வேண்டுங்கிறார். உங்களுடைய வழிநடத்தல் உண்டாயிருக்க வேண்டுங்கிறார். தம்முடைய பலனோடு பெரிய இருக்க வேண்டுங்கிறார். விதமாக செய்து கர்த்தார் ஒவ்வொருக்குள்ளும் சுபாவமாறுதல் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிற நாடுகளே ஆணும் தினமும் கர்த்தாவே தம்முடைய கிரியில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தத்தக்கதான ஒரு சுபாவமாறுதல் உண்டாயிருக்கும்படியாய் அது நிமித்தமாய் தம்மை போல மாறி தம்மை வருகிற வேளையிலே கர்த்தாவே தம்மை தரிசிக்கத்தக்கத ஒவ்வொருத்தையும் தேவரை ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய கருணை சென்றோம். இந்த காரியங்கள் விருதவாய் போகக்கூடாதப்பா, இந்த உபதேசம் விருதவாய்க்கு போகக்கூடாதப்பா. நீ பேசுறதுடைய சத்தம் கர்த்தாவே விருதவாய் போகக்கூடாது. அங்கே உருவாக்கட்டும் கர்த்தாவே, அவர்களை உருவாக்கட்டும், தம்மை போல மாற்றட்டும். நீ வருகிற வழியை சந்திக்கட்டும், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படட்டும். கிருபையோட கருத்தில் ஒப்பிக்கிறோம், ஒவ்வொரு கருத்தில் ஒப்பிக்கிறோம்ப்பா. நமக்கு அந்நியமான ஒன்று பிரேசையோடு பாதுகாத்துக்கொள்ளும். தேவரின் ஆசீர்வதியும் துதி கனமை நமக்கே சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரஸ்தாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களால். ஆமென்.